ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற நிறைய பேருக்கு வந்து அவங்களோட கம்ப்யூட்டர்லேயும் ஆண்ட்ராய்ட் இன்ஸ்டால் இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் உண்டு. எனக்கு ஒரு காலத்தில் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் நான் இந்த கேமிங்கில் வந்ததுக்கப்புறம் அதை பற்றி பார்க்குறதே கிடையாது. பட் எனக்கு அப்பப்போ தோணும், ஓகே நம்மளோட ஃபோனில் இருக்கிற கேம்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டரில் விளாட்னா சூப்பராக இருக்கும், பிக் ஸ்க்ரீனில் விளாட்னா நார்மலாக இருக்கிறத விட எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஃபீல் கிடைக்கும்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி இப்போ ரீசனான டைம்ஸில் நான் கேள்விப்பட்டேன் பிளிஸ் ஓஎஸ்ன்னு சொல்லப்படுற இந்த பர்டிகுலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆண்ட்ராய்ட் ஓஎஸ் வந்து பிசிக்கு இருக்குது. இதை நம்ம வந்து லைட்டாக டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இன்ஸ்டால் பண்ண போகிறது கிடையாது, விர்ச்சுவல் பாக்ஸ்க்குள்ளே இன்ஸ்டால் பண்ணி எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு அப்படிங்கிறத மட்டும் தான் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதோட கேமிங் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ஃபியூச்சரில் ஒரு வீடியோ போடுறேன். பட் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஓஎஸ் லைக் அவங்க சொல்கிற மாதிரி எப்படி இருக்குதா இல்லையா, அவங்க சொன்ன கிளைம்ஸ்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வித்அவுட் பீயிங் செட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இந்த ஓஎஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்க டிசைனுக்காக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. லைக் அந்த நம்ம எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவோம், கம்ப்யூட்டரில் ஆண்ட்ராய்டில் இருக்கிற மாதிரி விட்ஜெட்ஸ் யூஎஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட்டில் உருவாக்கப்பட்டது. அதுதான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. கீழே வந்து கஸ்டமைஸ் செட்டிங்ஸ் நார்மலாக நம்ம கிட்ட இருக்கிற செட்டிங்ஸ், பட் எக்ஸ்ட்ராடினரி அந்த பிசிக்கு ஏற்ற மாதிரி கஸ்டம்ஸ்டாக லைக் செட்டிங்ஸ் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க, பேட்டரி ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க போட்டிருக்காங்க, செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. கடைசியில் வந்து காம்பேக்டபிலிட்டி, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரீசெண்டாக ஒரு 4 வருஷத்தில் இறங்க எந்த ஹார்ட்வேராக இருந்தாலும் சரி, அது கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி தான், இல்லை அந்த க்ரோம் புக்காக இருந்தாலும் சரி தான் அதில் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வித் பீயிங் செட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இட்ஸ் I.Tamizhan, டெவலப்பர், ஸ்ட்ரீமர், இன்ஜினியர். இன்னும் நான் ஏன் டெவலப்பர்னு சொல்லிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாது, பட் வில் ஹோப்ஃபுல்லி சேஞ்ச் இட் லேட்டர். ஓகே, இந்த விர்ச்சுவல் பாக்ஸ்னு சொல்லப்படுற இந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இன்ஸ்டால் பண்ண போகிறோம். விர்ச்சுவல் பாக்ஸ்னு ஒன்று இருக்கும், அண்ட் அதுக்கப்புறம் விர்ச்சுவல் ஒர்க் ஸ்டேஷன் ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன், விஎம் ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோவா. இல்லை நான் வந்து ஃப்ரீயாக தான் ரெடிமே டவுன்லோட் பண்ணேன், நான் இதுக்குமே பே பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. உங்கள்கிட்ட ப்ராடக்ட் கீ கேட்டுச்சுன்னா நீங்கள் அது மாதிரி இது பண்ணாதீங்க. ஒரு 30 டே ட்ரையல் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு அந்த 30 டே ட்ரையலில் பிடிச்சிருந்துச்சு இந்த ஓஎஸ் அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, பே பண்ணுங்கிற மாதிரி அவசியம் கிடையாது. ஸோ இன்றைக்கி நம்ம இதை தான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த பிளிஸ் ஓஎஸ் ஃபார் பிசி இருக்குல்ல, இந்த இடத்துல போய் இந்த டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் லிங்க் வரும். டவுன்லோட் பண்ணுறது நான் இந்த பர்டிகுலர் பில்டு கிளிக் பண்ணியிருக்கேன், இந்த லேட்டஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணியிருக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-20 மினிட்ஸ் ஆச்சு. பட் ஸ்டார்டிங்கில் இது 3 மணி நேரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி காட்டுச்சு. பட் போக போக டவுன்லோட் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு இப்போ நான் வந்து தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா விர்ச்சுவல் ஓகே அந்த Oracle விர்ச்சுவல் பாக்ஸ்னு ஓப்பன் பண்ணியிருக்கேன். எப்படி என்ன கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு ப்ராசஸ் தான், ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த நியூன்னு பட்டன் இருக்குல்ல, இந்த நியூ பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நேம் கொடுக்கணும், பிளிஸ் ஓஎஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். இப்போ டைப் இருக்குல்ல, முக்கியமான விஷயங்கள் இங்கே தான் இருக்குது. டைப் வந்து மைக்ரோசாஃப்ட் விண்டோஸில் இருக்குல்ல, அதை அதர்ஸ்க்கு போட்டுக்கோங்க. வேர்ஷன் வந்து டாஸ் இருக்குல்ல, டாஸ்ல வந்து அதர் அன்னோன் 64 பிட் அப்படிங்கிறது மறக்காமல் கிளியராக போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ரேம் வேணும் அப்படிங்கிறது கேட்கும். நீங்கள் 4GB உங்களால் முடிஞ்சதுன்னா 4GB இல்லைனா 8GB கொடுத்துக்கோங்க. ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 8GB மேபி லைக் ட்ரை தானே பண்ண போகிறோம். ஓகே ஃபைன், இருந்துட்டு போய்ட்டு 8GB வச்சுக்கடா. 8GB நான் அதுக்கு ரேம் அலோகேட் பண்ணுறேன். இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ என்னன்னா அதுக்கிட்ட நம்ம வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் கொடுக்கணும், அது ஒரு ஓஎஸ்ல இன்ஸ்டால் பண்ணணும்ல, அந்த மாதிரி விஷயங்களுக்கு கொடுக்கலாம், கொடுக்காமலாம் போகலாம். நான் இப்போ வந்து கொடுக்க போகிறேன். ஸோ கிரியேட் விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் பண்ணலாம். கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வீடியோ தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நானும் வீடியோ யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணி டைனமிக்கில் அலோகேட் நிறைய பேர் கொடுப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா சைஸ் தேவைப்பட அது ஆட்டோமேட்டிக்காக சைஸ் பெருசாக போயிட்டு இருக்கும். ஒரு விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் மாதிரி சைஸ் பெருசாக போயிட்டு இருக்கும். பட் எனக்கு அந்தளவுக்கு ஸ்பேஸ்லாம் கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக வந்து ஒரு 10GBக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரி விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க்காக ஒன்று நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம நார்மலாக ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணியிருப்போம் அந்த மாதிரி தான், பட் ஒரு விர்ச்சுவலான ஒரு ஹார்ட் டிஸ்க், இமேஜினரியான ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரி கனெக்ட் பண்ணிக்கும். அதுக்கு அது ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரி டிடெக்ட் பண்ணுற மாதிரி அதுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு ஹார்ட் டிஸ்க் வந்து அலோகேட் பண்ணியாச்சு. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. இனி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த செட்டிங்ஸ்க்குள்ள போகிறோம். செட்டிங்ஸ் போய் நமக்கு தேவையான விஷயங்களை கான்ஃபிகர் பண்ணணும்ல, இதில் ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு தெரியல. இதில் டிஸ்பிளேக்கு பெருசாக இந்த வீடியோ மெமரி இருக்குது, நான் வீடியோ மெமரியை மேக்ஸிமமில் கூட்டி வச்சிருக்கேன். மானிட்டர் கவுண்ட் எத்தனை வேணும்னு கேட்டிருக்காங்க, நான் ஒன்று தான் கொடுத்துருக்கேன், அது எனக்கு பிரச்சனை இல்லை. சிஸ்டமில் வந்து டிஃபால்ட் இந்த பேஸ் மெமரின்னு போட்டிருக்காங்க. ஓகே அது கரெக்டாக தான் இருக்குது. ப்ராசஸர் 1 கோர் ப்ராசஸர் இல்லை, எனக்கு வந்து ஒரு 4 கோர்ஸ், ஏன்னா வந்து என்னோட கம்ப்யூட்டரில் எக்ஸ்ட்ரா கோர்ஸ் இருக்கிறேன், நான் அங்கே 4 கோர் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் டிஸ்பிளேல இது இங்கே தேவையில்லை. ஓகே, ஸ்டோரேஜ் ஆப்ஷன், ஸ்டோரேஜுக்கு நீங்கள் அடுத்து என்ன பண்ண வேண்டியது போக வேண்டியது. ஸ்டோரேஜுக்குள்ள போயிட்டு இதில் ஆல்ரெடி பிளிஸ் இருக்குது, பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் எம்டின்னு இன்னொரு டிஸ்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு டிஸ்க் ஐக்கான் இருக்கும், இதை கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க தெரியுமா ஒரு இமேஜ், அதை நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ இதுதான் அந்த பூட் டிஸ்க் ஆக ஆக்ட் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அந்த 2வது ஸ்டெப் இந்த இது பண்ணலைன்னா அது பிளாங்காக தான் இருக்கும், அதுக்கு என்ன டிஸ்க் வச்சு பூட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ஓகே ஃபைன் என்ன இருக்குது அந்த விர்ச்சுவல் பாக்ஸ் என்ன பண்ணணும், நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கலாம் அந்த இதிலிருந்து அதை பூட் பண்ண ட்ரை பண்ணோம். பூட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், லைவ் இது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, இது எதுவுமே நான் என்ன பண்ண போகிறதுல கொடுக்க போகிறதுல, நான் அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்க்குள்ளே போகிறேன். அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ்க்குள்ளே போயிட்டு அதிலே 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, லைவ் சிடி கொடுத்துருக்காங்களா. இது என்னன்னா இன்ஸ்டால் பண்ணாமல் உள்ளே போய் அந்த இதை யூஸ் பண்ணி பார்க்குறது, அதாவது லைவ் சிடி நோ செட்டப்.
லைவ் சிடினா லைவை பூட் பண்ணுறது. நார்மலாக நீங்கள் லைவ் சிடி பண்ணிங்க அது பூட் பண்ணுற மாதிரி தான் போகும். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட கேட்கும். இது வந்து லைவ் சிடி பட் நோ இன்ஸ்டாலேஷன். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ப்ரொசீஜரும் கேட்காது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை கொடுக்குறேன். இப்போது இது டெக்னிக்கலி என்ன பண்ண போகுது அப்படின்னா அந்த இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக அதை பூட் பண்ணி அந்த ஓஎஸ்க்குள்ளே என்ன கொண்டு விட போகுது. இதுதான் பட் கொஞ்சம் டைம் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எந்த அளவுக்கு டைம் எடுக்கும் அப்படிங்கிறது அது என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்கும். பட் நம்ம வந்து கொஞ்சம் டைம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கலாம். சரி, இப்போ வந்து இதுக்கு ரியல் லைஃப்பில் யூஸ் கேஸ் இருக்கா? ஒரு கம்ப்யூட்டரில் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, ஆண்ட்ராய்டு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஏதாவது யூஸ் கேஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு டிவி வாங்க போகிறீங்க, ஒரு ஸ்மார்ட் டிவி வாங்க போகிறீங்க. என்கிட்ட ஒரு ஸ்மார்ட் டிவி இருக்குது. 65,000 செலவு பண்ணேன். 65 to 68 கிட்ட செலவு பண்ணேன்னு நினைக்கிறேன். அந்த டிவியில் வந்து என்னன்னா அது ஆண்ட்ராய்டு டிவி தான், பட் நிறைய விஷயங்கள் அதில் ஒர்க் ஆகாது. ப்ளே ஸ்டோர் ஒர்க் ஆகாது. ப்ளே ஸ்டோரில் எல்லா இதையும் நம்மளால் இன்ஸ்டால் பண்ண முடியும்னு சொல்லவே முடியாது. நிறைய இது ஒர்க் ஆகுது, நிறைய இது லாக் பண்ணியிருப்பாங்க. என்னால் ப்ளூடூத் ஹெட்ஃபோனாக டேரெக்டாக கனெக்ட் பண்ணி அதில் வந்து கேட்க முடியாது. இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸ்ட்ராவாக லைக் இன்னொரு டிவைஸ், இந்த எம்ஐ பாக்ஸு இல்லைன்னா இந்த அலெக்ஸா, அந்த ஃபயர் டிவி ஸ்டிக்ஸ், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் வாங்கலாம். அதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட ஒரு பழைய கம்ப்யூட்டரோ இல்லை நீங்கள் வந்து ஒரு 10,000 இல்லை 15,000 செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு 4K ஒர்க் ஆகிற மாதிரி நம்மளால் மினிமலாக ஒரு பிசி பில்ட் பண்ண முடியும். அந்த பர்டிகுலர் கம்ப்யூட்டரில் ஒரு சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு ப்ராசஸர், கிராஃபிக்ஸ் கார்டு தேவைப்படாதுன்னு நான் மோஸ்ட்டாக நினைக்கிறேன். இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு இது எல்லாமே தேவைப்படுற மாதிரி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் நம்ம இந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். ஆண்ட்ராய்டு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். ஆண்ட்ராய்டில் இருக்கிற மோஸ்ட்டாக அதில் என்னென்னலாம் சப்போர்ட் பண்ணுமோ அந்த பர்டிகுலர் ஃபார்ம் ஃபேக்டருக்கு என்னென்ன சப்போர்ட், என்னென்ன அப்ளிகேஷன்லாம் சப்போர்ட் பண்ணுமோ அது எல்லாமே அந்த டிவியில் நம்மளால் என்ன பண்ண முடியும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ இதை நான் ஒரு நாள் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்க்க தான் போகிறேன். என்னைக்கு டெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு டைமை பொறுத்து. பட் அதுக்கு நான் அப்டேட்டாக இது பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கு மேலே உங்களுக்கு இந்த பர்டிகுலர் எமுலேட்டர்களை இன்ஸ்டால் பண்ணி இதில் அந்த ரீசெண்டாக நம்ம விளையாட அந்த ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி கேம்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ரிக்வஸ்ட் இருந்துச்சு. மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இது மாதிரி வீடியோஸ் போட்டிருக்கோம், கண்டிப்பாக போடுவோம். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் எனக்கு டைம் கிடைக்குது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த லோகோவை நம்ம வந்து ஊற்று பார்த்துட்டே இருந்தோம்னா கொஞ்சம் நேரத்தில் பூட் ஆகும் அப்படிங்கிற நான் நினைக்கிறேன். ஆக்சுவலியாக இது பூட் ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ வந்து வீடியோவை பாஸ் பண்ணுறேன். இது எப்போ பூட் ஆகுதோ பூட் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஒரு பெரிய போராட்டத்துக்கு பின்னாடி என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த இது பூட் ஆகிடுச்சு. என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இந்த செட்டிங்ஸ் இருக்குல்ல, செட்டிங்ஸில் போய் இந்த அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் இங்கே இதில் காட்டவே இல்லை. ஓகே, சிஸ்டமில் இந்த ப்ராசஸர் செக்ஷனில் எனேபிள் நெஸ்டட் விடி இந்த ஆப்ஷன் நான் எனேபிள் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராசஸர் கேட்டகரியில் வந்து நான் 8 கோர்ஸ்க்கு வச்சுருக்கேன். லைக் முன்னாடி 1லேயோ 4லேயோ இருந்துச்சு, அது 8க்கு மாற்றிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இது என்ன பண்ணிச்சுன்னா இப்போ பூட் ஆயிருக்கு. கொஞ்சம் நேரமாக பூட் ஆகலை, இவ்வளோ நேரம் இந்த லூப்பில் தான் மாடிட்டு இருந்துச்சு. சரி, கான்ஃபிகர் ஃபிசிக்கல் கீபோர்டு கேட்டிருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ரெசல்யூஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஆப்ஷன்ஸே இல்லை. ஒருவேளை அது விர்ச்சுவல் மிஷின் ப்ரோவாக இருந்துச்சுன்னா, அதாவது அந்த விர்ச்சுவல் விஎம் ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோவாக இருக்குல்ல, அதில் எனக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. லைக் என்ன மானிட்டர் ரெசல்யூஷன் வைக்கணும்னு சொல்லி எனக்கு அந்த ஆப்ஷன்ஸும் இப்போ வரைக்கும் கிடைக்கவே இல்லை. ஏன்னா நான் வந்து விர்ச்சுவல் பாக்ஸ் யூஸ் பண்ணது கிடையாது. அண்ட் அந்த கூட நான் அந்தளவுக்கு யூஸ் பண்ணது கிடையாது. பட் இது வந்து டிடெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஓகே ஃபைன். எந்த லான்ச்சர் வேணும்னு கேட்குறாங்க. ஆல்வேஸ் திஸ் லான்ச்சர். ஸோ லான்ச்சர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இந்த லுக்கு இப்படி தான் இருக்கிறது. கண்ட்ரோல் அல்ட்டு ஃபங்க்ஷன் டெலீட். ஓகே, 4 கீயை டெஸ்ட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் அது ஸ்கேல் ஆகாதா? ஓகே, ஐம் ஸோ சாரி. சரி, இப்போது அந்த யூஐ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. கீழே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே இந்த நார்மலாக அந்த ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸ் ஆக்சசரிஸ் பெயிண்ட்னு சொல்லிட்டு நம்ம அந்த விண்டோஸ் XP காலத்தில் யூஸ் பண்ணோன்னா அந்த மாதிரி வெப்சைட்டில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த டைம் கிட்டத்தட்ட விண்டோஸ் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதை கிளிக் பண்ணி எப்படிலாம் போயிருமா, நல்லாயிருக்கு. ஓகே, ஐ மீன் இந்த டாஸ்க் பார் கிட்டத்தட்ட விண்டோஸ் ஸ்டைல் மாதிரி கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். 3 விர்ச்சுவல் டச் பட்டன்ஸ். சரி, இப்போ லான்ச்சரில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்துடலாம். அண்ட் இதில் லாங் ப்ரெஸ் பண்ணால் இதில் ஆப்ஷன்ஸ் அவங்க கொடுக்கணுமே. ஓகே, ஒன் செகண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விட்ஜெட்ஸ்க்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணலாம். இது ஏன் எனக்கு இப்படி போயிருக்கு? டே. ஓகே ஃபைன். சரி, செட்டிங்ஸ் எனக்கு முக்கியமாக தேவைப்படுற விஷயம் வந்து செட்டிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்வேன். ஸோ நான் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுறேன். ஃபுல் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ். அது ஃபுல் ஸ்க்ரீன்னா மினிமைஸ் வச்சா இல்லை மேக்ஸிமைஸ் வச்சா நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டுனா. ஓகே ஃபைன், ஃபுல் ஸ்க்ரீன் வந்திருக்கு. ஸோ சில இடத்துல க்ராப் ஆன மாதிரி தான் இங்கே இருக்குது. ஸ்வைப் ஃபிங்கர் பிரிண்ட் ஃபார் நோட்டிஃபிகேஷன். நம்மக்கிட்ட தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரே கிடையாது. ஓகே ஃபைன். சரி, நம்ம டிவைஸ் செக் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து 8 GB தான் கொடுத்துருந்தேன் இன்டர்னல் ஸ்டோரேஜ். அது வந்து நம்ம 10 GB கொடுத்துருந்தோம். அதுக்கு வந்து கொஞ்சம் காணாமல் போயிடுச்சு என்று நினைக்கிறேன். அது எதுக்கு என்று என்கிட்ட கேட்காதீர்கள். பட் தட்ஸ் சம்திங். போர்ட்டபிள் ஸ்டோரேஜ்னு சொல்லி ஒன்று காட்டியிருக்காங்க. அது எதுக்கு காட்டியிருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. அபவுட் டேப்லெட் விர்ச்சுவல் பாக்ஸ். ஓகே, அந்த இது எல்லாமே இங்கே வந்திருக்கு. ஓகே, ஆண்ட்ராய்ட் 9 ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஒரு நிமிஷம். எனக்கு இதில் நெட் கனெக்ட் ஆகுதான்னு நான் செக் பண்ண வேண்டியது இருக்கிறது. 1 செகண்ட். ஹோல்ட் ஆன். ரொம்ப லேகியாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வந்து இந்த பர்டிகுலர் மானிட்டர் 240 Hz, பட் இது 60 Hz லிமிட் ஆகிருக்குங்கிற காரணத்தினால் எனக்கு அது தெரியுது, டிஃப்ரென்ஸ் தெரியுது. உங்களுக்கு ஒருவேளை டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட முதல்ல சொல்லிடுறேன். இப்போ இங்கே க்ரோமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஓகே, ப்ரௌசர் ஸ்டோர். ஆக்சுவலாக இங்கே ப்ளே ஸ்டோர் இல்லை. நான் அவங்களோட இதில் பார்க்கும்போது ப்ளே ஸ்டோர் இருந்துச்சு. ஒருவேளை ப்ளே ஸ்டோருக்கு அந்த ஆப்ஸ் தனியாக இன்ஸ்டால் பண்ணணுமா இருக்கலாம். ஓகே, எந்த ஒரு செட்டிங்ஸு RSS ரீடர் ஃபோன் இது தான் ப்ரௌசரா?
ஒருவேளை இருக்குமோ லைட் ஃபாஸ்ட் ப்ரௌசர் ஓகே ஃபைட் ப்ரௌசர் தான்ப்பா இது ஹலோ எல்லாத்தையும் ஆக்சஸ் வச்சுக்கோ ஓகே 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 ஃபைன் சரி கிட்டத்தட்ட google.com ஓகே கூகுள் ஓப்பன் ஆகுமா ஓப்பன் ஆகாதா ஓகே ஃபைன் இன்டர்நெட் கனெக்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி காட்டுது ஸோ இந்த இன்டர்நெட் இஷ்யூஸ் எல்லாத்தையும் நான் அப்புறமா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போது மெயினாக இதில் உள்ள ஃபீல் லைக் க்ளோஸ் ஓகே இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இது ஒரு பிளண்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அதாவது நான் அந்த க்ளோஸ் பட்டன் கொடுத்தா அது க்ளோஸ் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த என்னால் என்ன பண்ண முடியல ரெசல்யூஷன் சூஸ் பண்ண முடியல ஐ மீன் டெக்னிக்கலி இந்த யூஐ லைக் கீழேருந்து மேலே ஸ்க்ரோல் பண்ண இந்த டாஸ்க் வராது ஓப்பன் ஆகுமோ ஓப்பன் ஆகுதா ஓகே ஓப்பன் ஆகுது இந்த யூஐலாம் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது லைக் நார்மலாக என்னோட ஃபோனில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது 1 யூஐயில் இருக்க மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது ஏஓஎஸ்பி மாதிரி இருக்குது இங்கேருந்து என்னால் வந்து கேஷ் பண்ண முடியும்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ மெயினாக இதை வந்து கேமிங்க்கு யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது நம்ம கேமிங் பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்தா தான் மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆண்ட்ராய்ட் எக்ஸைட்டிஸ் இருந்துட்டு போட்டு ஓகே ஃபைன் நிறைய விஷயங்கள் ஐ மீன் என்னோடய ஃபோனில் வந்து நிறைய விஷயங்கள் இங்கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியும் இங்கே நிறைய விஷயங்கள் காணாமல் போயிடுச்சு அது எதனால எனக்கு தெரியல போரிங் ட்ரைடோட ஃபீச்சர்ஸ்னு சொல்லி சில விஷயம் கொடுத்துருவோம் எனேபிள் பிசி மோட் ஓகே பிசி மோட் எனேபிள் பண்ணி பார்க்கலாம் இந்த பிசி மோட் எனேபிள் பண்ணி பார்த்தா எனேபிள் பண்ணால் என்ன டிஃப்ரென்ஸ் ஆகுது ஒரு டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியல நேவிகேஷன் பார் ஓகே என்ன நேவிகேஷன் பார் இது ஓகே ஃபைன் நம்ம ஏதோ எனேபிள் பண்ணோம் ஆனால் எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியவே இல்லை டெவலப்பரை பற்றி போட்டிருக்காங்க ஆனால் நெட்டு கனெக்ட் ஆக மாட்டேங்குது ஸோ நெட்டு கனெக்ட் ஆகிறது இது எல்லாமே வந்து அந்த விர்ச்சுவல் பாக்ஸோட செட்டிங்ஸ்னால தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இது உள்ள பிரச்சனை கிடையாது ஸோ ஓவராலாக வந்து இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண எமுலேட்டரை கம்பேர் பண்ணும்போது இது ஸ்மூத்தாக தான் இருக்குது ஐ மீன் ப்ளூ ஸ்டாக்ஸை விட இது ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது இந்த சாலிட் ஃபீல் வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன் கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இருக்குது என்ன தான் 60 ஹெர்ட்ஸாக இருந்தாலும் எனக்கு ஐ மீன் இந்த எமுலேட்டருக்குள்ளே இருக்கிறது வந்து 60 எஃப்பிஎஸ்ல லாக் ஆயிருந்தாலும் எனக்கு தெரியுது இது கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இருக்குது லைக் ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியுது அண்ட் டிஸ்பிளேல வந்து வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா இங்கே நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்கவே இல்லை நாட் பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் ஒரே ஒரு டெஸ்ட் என்ன பண்ணணும் பெருசாக நம்ம பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதை மொத்தமாக இந்த கம்ப்யூட்டரில் நேட்டிவாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதோட பெர்ஃபார்மன்ஸை செக் பண்ணுறது அது ஒரு வேளை வந்து உண்மையிலேயே இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்டலாம் பட் எங்கிட்ட நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு விர்ச்சுவல் பாக்ஸில் விர்ச்சுவல் மெஷின் ப்ரோ அதுக்கு பேர் நான் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன் அதுக்கு பேர் விர்ச்சுவல் ஓகே ஃபைன் ஒன்ஸ் அகேன் நான் இருக்கு விர்ச்சுவல் மெஷின் விஎம் ஒர்க் ஸ்டேஷன் நினைக்கிறேன் விஎம் ஒர்க் ஸ்டேஷன் ஓகே ஃபைன் ஓகே விஎம் ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோவில் ஒருவேளை இதை ரன் பண்ணால் ஒருவேளை ஃபுல் ஸ்க்ரீனில் வர வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குமா இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ நாளைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த விஎம் ஒர்க் ஸ்டேஷனில் எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத முதல்ல நான் படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதில் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இது ஒருத்தாருங்கிற மாதிரி தோணுச்சுன்னா மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி அதை பெர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு நம்ம இன்னொரு நாள் நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் வித் தட் பீயிங் செட் இப்போதைக்கு கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருந்தேன் பட் இடையில இது ரொம்ப நேரம் பூட் ஆகிறதுக்கு அந்த லூப்பில் இருந்தால் எனக்கு அந்த ஹைப் இறங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் நாளைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல பட் நாளைக்கு நான் உங்களை அப்டேட் பண்ணுறேன் வித் தட் பீயிங் செட் நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் பை ஃப்ரம் I.Tamizhan பை ஹேவ் ஃபன் அண்ட் டேக் கேர் பாய்